ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹன்னோ நந்தி பரசோதயா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் வைகாசி மாத பலன்கள். வைகாசி 1 முதல் வைகாசி 31 வரை, 15/5/2026 முதல் 14/6/2026 வரை இருக்கக்கூடிய வைகாசி மாத பலன்கள். அதாவது காலபுருஷ தத்துவத்திற்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் சூரியன் பிரவேசிக்கின்ற ஒரு காலம்தான் வைகாசி மாதம். காலபுருஷ தத்துவத்திற்கு 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டக்காரகன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. மிகப்பெரிய உலகத்திற்கு உங்க எல்லாருக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வைகாசி மாதம். ஏகப்பட்ட திருமணங்கள் எதற்காக அந்த வைகாசி மாதம் நிச்சயிக்கப்பட்டு நடக்கப்படுகிறது. வைகாசி மாதம் திருமண வைபவங்கள், சுபயோக அத்தனை காரியங்களும் வைகாசி மாதம் நடக்கும். இதன் என்ன காரணம் அப்படின்னா, சுக்கிரனுடைய வீடு ரிஷபராசி 2ஆம் இடம். பலவிதமான செல்வ யோகங்களும், தொழில் யோகங்களும், வருமான யோகங்களும், திருமண யோகங்களும் ஏற்படுகின்ற ஒரு வைகாசி மாதம். இதற்கு காரணம் உலகத்திற்கே அதிர்ஷ்டத்தை தருகின்ற காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டக்காரகன் சூரியனாகப்பட்டவன் காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடத்திற்கு சம்பந்தப்படும் பொழுது, 2ஆம் இடம் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, காலபுருஷ தத்துவம் அப்படின்றான அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படின்னா உங்களுக்கு புரியும். அதாவது உலகத்திற்கு நன்மை தரக்கூடிய, எப்படி நம்ம சுய ஜாதகத்துல லக்னத்திலிருந்து 1ஆம் இடம் 2ஆம் இடம் 3ஆம் இடம் பார்க்கிறோமோ, அதே போல காலபுருஷ தத்துவம் அப்படின்றது மேஷம் முதல் 12 மீனம் வரை இருக்கக்கூடிய அந்த 12 கட்டங்கள். இதுல முதல் கட்ட லக்னமா எடுத்துக்கணும். மேஷத்தை லக்னமா அடுத்து இந்த உலக பலன்களை சொல்லும் பொழுது மேஷத்தை லக்னமா அடுத்து அதற்குரிய பலன், அதுக்கு 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டக்காரகன். மேஷத்துக்கு 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டக்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் மேஷத்துக்கு 2ஆம் இடமான உலகத்திற்கு தனத்தையும் செல்வத்தையும், பொன் பொருள் செல்வம் வாரி வழங்கக்கூடிய தொழில், வேலை வாய்ப்பு, திருமண யோகம், சொத்து யோகம் என்று தரக்கூடிய 2ஆம் இடத்தில் அதிர்ஷ்டக்காரன் சூரியன் உட்காரும் பொழுது உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு செல்வங்களை தரப்போகிறார். அதற்காகத்தான் சித்திரை மாதம் முடிஞ்சதும் வைகாசி மாதம் ஏகப்பட்ட திருமணங்கள், ஏகப்பட்ட வீடு வாசல் கட்டக்கூடியது, ஏகப்பட்ட சுபகாரியங்கள், அதாவது புதுமனை புகுவிழா நடத்துவது அத்தனையுமே இந்த வைகாசி மாதம் நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இந்த பிரம்மசாஸ்திரப்படி உங்கள் ஜனன ஜாதகத்திலிருந்து லக்னத்திலிருந்து பலன் எடுக்கும் பொழுது, பொது பலன்கள் சொல்லும் போது மேஷத்தை லக்னமாக வைத்து உங்களுக்கு பலன் சொல்ல வேண்டும். அதன் அடிப்படையில் தான் இந்த காலபுருஷ தத்துவம் உங்களுக்கு இந்த விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப காலபுருஷ தத்துவத்துக்கு அதிர்ஷ்டக்காரகன் அந்த காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்திற்கு வரும்பொழுது உலகத்திற்கு நல்ல செல்வங்கள் பெருகும், தொழில் பெருகும், வருமானம் பெருகும், சுபகாரியங்கள் நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக அப்படிப்பட்ட டாக்டர் கலைஞர் அவர்கள் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுக்கே இந்த வைகாசி மாதம் பிறந்திருக்காரு. அவர் ரிஷபத்தில் சூரியன் இருக்கும். நாட்டே ஆண்டார். பல செல்வங்களை, கோடிக்கணக்க செல்வங்களை கட்டி ஆண்டார். சரி, அப்படிப்பட்ட வைகாசி மாத பலன்களை நம்ம பார்க்க போறோம். இப்ப இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா எல்லாமே இப்ப பொதுவான இந்த வைகாசி மாத பலன்களும் உங்க ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசாபுத்திகளும் 2 ஒண்ணுக்கு நட்பாக இருந்தா தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நான் சொல்ற நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசாபுத்தியும் இங்கே நான் சொல்லுகின்ற பலன்களும் அதற்குரிய கிரகங்கள் உங்களுக்கு நட்பாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல பலன் தெளிவாக கிடைக்கும். அதுதான் உண்மை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஜனன ஜாதகத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. சரிங்களா? இப்ப எல்லா ராசிக்குமே வைகாசி மாதம் செல்வங்களை கொட்டி தருகின்ற வைகாசி மாத பலன்களை பார்ப்போம். வைகாசி மாத பலன்கள். வைகாசி மாதம் ஒரு சிறப்பான அற்புதமான மாதம். மேஷத்திற்கு 2ஆம் இடம். நிச்சயமாக மிகப்பெரிய செல்வ யோகம் நிச்சயமாக மேஷத்திற்கு உண்டு. காரணம், மேஷத்திற்கு 5ஆம் அதிபதி
அதாவது ஒரு 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதி எந்த இடத்துல உட்கார்றாங்களோ அந்த இடத்துல எத்தனை தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி செய்து மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்திவிடும். அப்ப மேசத்திற்கு காலபுருஷ தத்துவத்திற்கும் 5ஆம் அதிபதி, மேசத்திற்கும் 5ஆம் அதிபதி. அப்படிப்பட்ட ஒரு 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டக்காரனாக மேசத்திற்கு 2ஆம் இடத்திற்கு வரும் பொழுது மிகப்பெரிய ஒரு செல்வ யோகம், பிள்ளைகளுக்கு நல்ல பதவி, பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி, ஒரு புதிய சொத்துக்கள், ஒரு செய்கிற தொழில், புதிய தொழில் ஏற்படுத்துவது, புதிய முதலீடு, புதிய தொழில் என்பது ரொம்ப சிறப்பாக அமையக்கூடிய காலங்கள். சரி, அதாவது தொழில் பண்ணணும்னு நினைக்கிறான், கடன் வாங்கணுமே அப்படின்னா கண்டிப்பாக அரசாங்கம் அந்த கடனுக்கு உதவி செய்யும். அரசாங்கத்தின் மூலம், அரசாங்க வங்கியின் மூலம் கடன் பெற்று தொழில் ஆரம்பிக்கலாம் வைகாசி மாதம். அப்படி வைகாசி மாதம் நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா உங்கள் லெவலே வேற லெவல், டாப்பில் போயிடுவீங்க. சொந்தமாக வைகாசி மாதம் ஒரு தொழில் ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப டாப்பில் போயிடுவீங்க. எது அடிச்சு சொல்கிறேன், ஆணித்தரமாக சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம். அதே நேரத்தில் பதவி உயர்வு உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. உத்தியோகம் ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கவங்க பதவி உயர்வு நிச்சயமாக உண்டு. அதே போல உங்களுடைய நல்ல கவனிக்க சொத்து, அதாவது பூமிகாரகன் மேசத்தில் ஆட்சி பெறுகின்ற ஒரு காலமாக இருக்கிறது. இந்த வைகாசி மாதம் மேசத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய நிலை. ஒரு அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய லக்னத்திற்கு அதிபதி, உங்க ராசிக்கு அதிபதியும் அட்டமாதிபதியும் லக்னத்தில் ஆட்சி பெறும் பொழுது பூமி யோகம், பதவி யோகம், அதிகாரத்துவம் வாய்ந்த ஒரு பதவி யோகம் பெறலாம். மிகப்பெரிய ஒரு பில்டிங் கட்டலாம், பூமி மனை யோகங்களை பெறலாம். புரிஞ்சுங்களா? அதிகாரத்துவமான உத்தியோகத்தை பெறலாம், திடீர் அதிர்ஷ்டத்தை பெறலாம், திடீர் செல்வத்தை பெறலாம், திடீர் என்று நல்ல பதவி கிடைக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப மேசத்துக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் புதனும் இருந்து அரசாங்க உத்தியோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கடன் மூலம் கடன் பெற்று தொழில் செய்யக்கூடிய நிலையை உருவாக்கும். உயர்வான நிலை. இந்த காலத்தில் கடன் பெற்று தொழில் செய்தாலும் அந்த கடன்ல ஈஸியாக அடப்பட்டு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல சிறந்த யோகமாக ஏற்படும். உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட தொழில்கள், உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யக்கூடியவர்களுக்கு மிக ஆச்சரியத்தக்க அற்புதமான ஒரு வருமானங்கள், பண வருமானங்கள் வரக்கூடிய காலமாக ஏற்படும். பிள்ளைகளுடைய உயர்கல்வி சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளுடைய நல்ல பதவி சிறப்பாக இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து மேசத்திற்கு 3ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் இருக்கக்கூடிய நிலை. ஆக பயணங்களால் வருமானம் பெறக்கூடிய காலம். பயணங்களால் வருமானம், முயற்சிகளால் முன்னேற்றம். பயணங்களால் வருமானம், முயற்சிகளால் முன்னேற்றம். மேசத்திற்கு 2ஆம், அதாவது 2-7க்குரியவர், 2-7க்குரியவர் 3ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கும் பொழுது, 2-7க்குரிய சுக்கிரன் 3ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் இருக்கும் பொழுது வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு பயணத்தின் மூலம் முன்னேற்றம் பெறலாம். வெளிநாட்டு வியாபாரம், கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய கூட்டு தொழில், அது இந்த தொழிலில் ரொம்ப அற்புதமாக மிக சிறந்த முன்னேற்றம் பெறக்கூடிய உயர்ந்த காலமாக நிச்சயமாக ஏற்படும். புரிஞ்சுட்டு மொத்தத்துக்கு பயணங்களால் இடம் மாற்றம் பயணங்களால் நல்ல முன்னேற்றம் என்பது உறுதியாக உண்டு. வருமானங்கள், அதாவது தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் வருமானம், முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும். ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நல்ல வருமானம் வரும். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், கொஞ்சம் அலைச்சால ஆஞ்சிட்டு போங்க, வருமானம் வருதில்ல, நல்ல வருமானம் முன்னேற்றம் வருது. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்ததாக நல்ல கவனிங்க. இந்த மேசத்திற்கு 11ஆம் இடத்தில் அடுத்து 11ஆம் இடத்தில் ராகு இருப்பது, 4ஆம் இடத்தில் கேது இருப்பது தொழிலில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்த போவதில்லை. வேறு இன ஜாதி மக்களால் வெளிநாட்டு உறவு, அதே நேரத்தில் உங்களுக்கு தாய் உடல்நலம் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே அது பெரிய தாய்க்கு கேது 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கு ஏதாவது நோய் நொடிகள் இருக்க தான் செய்யும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக 11ஆம் இடத்தில் ராகு இருந்துதான் அந்த நோய் நொடிகள் எல்லாம் தீர்றதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். 11ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். அப்போ ஒருவரை பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பெரியவங்களுக்கு நோய் நொடிகள் இருந்தாலும் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் அது முழு வெற்றியை, அந்த நோய் நொடிகளும் தீரக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த வைகாசி மாதத்தினுடைய சிறப்பே பூமிகளாலும் சொந்த தொழில்களாலும் வருமானத்தாலும் முன்னேற்றத்தாலும் மிக செல்வங்கள் சேரக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த வைகாசி மாதம் அமைகின்றது. முக்கியமாக அரசு துறை, அரசாங்க வேலை, உயர்ந்த பதவிகள் பெறுவதற்கு 100க்கு 100 வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்பது இந்த மேச ராசிக்கு இந்த வைகாசி மாதம் நிச்சயமாக உண்டு. அதே நேரம் அது பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. ஆக மேசத்திற்கு இது ஒரு சிறந்த அதிர்ஷ்டமான காலம்.